ஸ்டாலின் மிக துல்லியமாக நேர்த்தியாக இந்த தேர்வை செய்திருக்கிறாரு. குறிப்பாக கமலஹாசனுக்கு அந்த பொலிட்டிக்கல் கன்சிடரேஷனை தெளிவாக செய்துட்டாங்க. காரணம், கமலஹாசன் 3.7% வாக்கெடுத்தவர். ஜோசப் விஜயும் முஸ்லீம் ஓட்டுக்கு குறிவைக்கிறாரு, சீமானும் முஸ்லீம் ஓட்டுக்கு குறிவைக்கிறாருன்னு சொல்லும்போது கிறிஸ்டின் முஸ்லீம் கேண்டிடேட்ஸ் ரிவார்ட் பண்ணுறதுல சீமான் ஃபேக்டரையும் விஜய் ஃபேக்டரையும் ஒன்றுமில்லன்னு துருத்திக்கு போடலை. ஓகே, வில்சன் ஒரு பக்கம், சல்மா ஒரு பக்கம். மோடி பிரதமராக போட்ட சிறிய எண்ணிக்கை ஜாதிகள், வன்னியர் அல்லாத, கொங்கு வேளாளர் அல்லாத சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் ஒரு உடையாரை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறார். அந்த சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் ஸ்டாலின் முதல்வர்னு வாக்களிப்பாங்கங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஸ்டாலினுக்கு இருக்குது. தக் லைஃப் ஆடியோ லேஞ்சில் கமலஹாசன் இதைத்தான் பேசினார். நான் எனக்காக கட்சி ஆரம்பிக்கல, என்னை நம்பி இருக்கவங்களுக்கு, என்னை நம்பி வந்தவங்களுக்காக கட்சி ஆரம்பிக்கிறேங்கிறத சொன்னார். சிம்புவுக்கு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருந்தது. அப்போ கமலஹாசன் அதை பெருந்தன்மையாக பாராட்டினார். நீயும் உன்னோட இந்த ரசிகர் கூட்டத்தை இவங்களுக்காக அரசியல் படுத்துங்கிறத சொன்னார். எனக்கு அதில் ஒரு சின்ன பொறி தட்டிச்சு. ஒரு வேளையில் அப்படி விஜய் கண்டெஸ்ட் பண்ணிட்டாருன்னா அவரை எதிர்த்து உதயண்ணா கேண்டிடேட் ஆட்டு சிம்பு கூட அங்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உதயண்ணா கேண்டிடேட்டாவே சொல்றீங்களா? வாய்ப்பு இருக்கு. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. வணக்கம் சார். வணக்கம் அபர்ணா. திமுக சார்பில் இருந்து ராஜ்யசபா தேர்தலுக்கான வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க. மீண்டும் வில்சன் அவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு, அண்ட் சல்மா அவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு, SR சிவலிங்கம் அவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு, அண்ட் ஏற்கனவே அவங்க ஒதுக்கீடு பண்ண மாதிரி மக்கள் நீதி மையத்திலிருந்து கமலஹாசன் அவர்களுக்கும் ஒரு சீட் கொடுத்துருக்காங்க. எப்படி பார்க்கலாம்? வேட்பாளர்களுடைய தேர்வு எப்படி இருக்கு? ஸ்டாலின் மிக துல்லியமாக நேர்த்தியாக இந்த தேர்வை செய்திருக்கிறாரு. ஓகே, அரசியல் ரீதியாகவும் மெரிட் அடிப்படையிலையும் பொலிட்டிக்கல் கன்சிடரேஷன் அடிப்படையிலையும் சிறப்பாகவே செய்திருக்கிறாரு. குறிப்பாக கமலஹாசனுக்கு அந்த பொலிட்டிக்கல் கன்சிடரேஷனை தெளிவாக செய்துட்டாங்க. காரணம், கமலஹாசன் 3.7% வாக்கெடுத்தவர். அடுத்து சட்டமன்ற தேர்தலில் 2.5% வாக்கெடுத்தவர். மற்ற கட்சியும் கூட கூட்டணி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள்லாம் 0.7 எடுத்தாங்கிறத நான் குறை சொல்லி அதெல்லாம் சொல்ல விரும்பலை. ஒரு கணக்கீடின்படி விடுதலை சிறுத்தைகள் கேட்லிஸ் போல்ஸ் ஆட்டு பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. வட தமிழகத்தின் வெற்றி பெறா சகோதரர் தோல்துரமாக இருக்காங்கிறதை நான் மறுக்கலை. கமலஹாசன் எடுத்த வாக்குங்கிறது அந்த அணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு இணையான வாக்கு அவர் எடுத்திருக்கிறார். அது மறுக்க முடியாது. பட் காங்கிரஸும் கிறிஸ்டின் முஸ்லீமுக்கு ஒரு கேட்டலிஸ்டாக இருக்கிறாங்க. அதுவும் மல்டிபிள் ஃபேக்டர்ஸில் தான் ஒரு அரசியலை நம்ம பார்க்கணும். கமலஹாசனுக்கு பிரச்சார பலம் பெரிய அளவுக்கு இருந்தது. திருமாவளவன், ரவிக்குமார்லாம் மற்ற பலரும் வீடு தேடி கமலஹாசனுக்கு பிரச்சாரத்துக்காக அவருக்கு நன்றி தெரிவிக்க வந்ததும் பார்த்தோம். ஸ்டாலின் கமலஹாசனுக்கு கொடுத்தது ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு அதை சொன்னபடி, அக்ரிமெண்ட் படி, கூட்டணிக்கு சேர்ந்தது படி அவர் ரிவார்ட் பண்ணியிருக்கிறாரு. இதில் இன்னொன்று பார்க்கணும், கமலஹாசன் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர் என்றாலும் அவர் பிறப்பால் ஒரு பிராமணர் தான். அப்போ ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு லெப்டிஸ்ட் பிராமின்ஸுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. லெப்டிஸ்டில் அதே மாதிரி ஒரு லெப்டிஸ்ட் பிராமணர் கமலஹாசனுக்கு கொடுத்ததா கூட அதை எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே பார்த்து சொன்ன வார்த்தையை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு தெளிவாக ஸ்டாலின் பண்ணிட்டார். ஆனால் சொன்ன வார்த்தையை தேமுதிகவுக்கு எடப்பாடி காப்பாற்றுவாரா? அது எடப்பாடி இல்லைன்னே சொல்லிட்டாரு. தேமுதிக தான் அதை கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க, அக்ரிமெண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது ஸ்டாலினுக்கு நம்பகத்தன்மை கமலஹாசன் விஷயத்தில் வெளிப்படுது. எடப்பாடிக்கு நம்பகத்தன்மை என்ன ஆக போகுதுன்னு அந்த அறிவிப்பு வரும்போது தேமுதிகவுக்கு தெரிய வரும். ஒன்று. அடுத்தபடியாக ஸ்டாலின் போட்டிருக்க வேட்பாளர்களில் வில்சன் கிறிஸ்தவர், ஒரு மைனாரிட்டி கிறிஸ்டின் நினைக்கிறேன். மைனாரிட்டி கிறிஸ்டின்னா சிறிய எண்ணிக்கை ஒரு கிறிஸ்டின் நினைக்கிறேன், ஜாதியை சேர்ந்த கிறிஸ்டின் நினைக்கிறேன். அவர் மெரிட்டோரியஸ், லீகலி மெரிட்டோரியஸ். மைச்சுனர் SM பாலாஜி கூட சொன்னார், ஸ்டாலினுக்கு வேண்டிய இதுகள்னு சொன்னால் அவர் ஸ்பீஸு அதெல்லாம் ஒன்றுமே ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட்டாக இல்லாமல் கட்சி சம்மந்தப்பட்ட இதுக்கு செய்யக்கூடியவர் தான் வில்சனுங்கிறத சொன்னாப்புல. ஸோ மெரிட்டோரியஸு, கிறிஸ்டின், லாயலிஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து அவர் ராஜ்யசபா ஆகிறாரு. தென் சல்மா எனக்கு ஊடகங்களில் விவாதத்தில் வருவாங்க. ரொம்ப ஒரு அமைதியான ஒரு பெண்மணி. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அவங்க லாபி பண்ணியிருக்க மாட்டாங்க. 100% லாபி பண்ணக்கூடிய டைப் கிடையாது. அப்போ ஸ்டாலின் திறமையான லாயலிஸ்டாட்டு எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம கூட கட்சி கூட விசுவாசமாக இருக்கக்கூடியவங்களை தேர்வு செய்து அவங்கள ராஜ்யசபாவுக்கு அனுப்புகிறாரு. ஸோ இந்த 2 நியமனத்திலையும்
மைனாரிட்டி கிறிஸ்டின் முஸ்லீம் நியமனத்திலையும் பாஜக எதிர்ப்பு நமக்கு இருக்குது, அதனால் அந்த ஓட்டு போடலைனாலும் கிடைக்குங்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கல ஸ்டாலின். ஓட்டு போடுறவங்களுக்குள்ள அந்த ரிவார்டையும் அவர் பண்ணுறாரு. அதில் 90% மேலே முஸ்லீம் ஓட்டு கிடைக்குது. என்றாலும் அவர் லாயலிஸ்டான ஒரு முஸ்லீம் பெண்மணி, அது பெண்ணுங்கிறதும் அதில் இதாகுது. இது ஒரு இந்தியாவுக்கு ஒரு சான்ஸ் அடித்தாலும் அடிச்சிருமோ என்னவோ தெரியல. இது அந்த இந்தியாவுக்கோ கோகுலேந்திராவுக்கோ, ஏன்னா ஒரு பெண்ணுக்கு அவங்களும் கொடுக்கணுங்கிற ஒரு நிர்பந்தம் வரும் இல்லையா, அது அந்த அளவில் அந்த அடிப்படையில் சொன்னேன். ஸோ இந்த 2 நாமினேஷன்லேயும் பாஜக எதிர்ப்புங்கிறதுக்காக இலவச ஓட்டாக நான் பார்க்கல, இவங்களுக்கு நான் அங்கீகாரம் கொடுக்கணும்னு சொல்கிறாரு. இதில் இன்னொன்றும் பார்க்கணும்னா சீமான் விஜய் ஃபேக்டரையும் வெளிப்படையாக காட்டலைனாலும் கூட உள்ளுக்குள்ளே ஸ்டாலின் கணக்கு போட்டிருக்கதா தான் பார்க்கணும். எப்படி, எந்த வகையில்? அதாவது சீமானை பொறுத்தவரை வக்ஃபோர்டை பற்றி சொல்லும்போது அவர் என்ன கேள்வி கேட்குறாருன்னா, முஸ்லீம் அறநிலைத்துறைக்குள்ளே வந்து நீங்கள் இந்துக்களை போடுவீங்கன்னா இந்து அறநிலைத்துறையில் கிறிஸ்டின் முஸ்லீமை போடுவீங்களான்னு ஒரு கேள்வி கேட்டு அந்த வக்ஃபில் முஸ்லீமுக்கு ஆதரவான ஒரு குரலை சீமான் ஒலிக்கிறார். 8.2% வாக்கெடுத்த ஒரு ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி லீடர் அந்த ப்ரோ முஸ்லீம் கருத்துக்களை சொல்கிறாரு. அதில் கடுமையாக வந்து இந்து அறநிலையத்திலேயே டச் பண்ணி கிறிஸ்டின் முஸ்லீமுக்காக அந்த இடத்துக்குள்ளே சீமான் பேசுகிறாரு. ஸோ இதை ஸ்டாலின் ரியாக்ட் பண்ணனாலும் உள்ளுக்குள்ளே அப்சர்வ் பண்ணுவார். அதனால தான் நான் கலைஞரோடையும் ரொம்ப நுணுக்கமான அரசியல் மைக்ரோவாக பண்ணக்கூடியவருங்கிறத பார்ப்பார். அது மட்டும் இல்லை, பிரபல நடிகர், அவர் அன்ப்ரூவ்டு நாட் டெஸ்டட். விக்ரவாண்டியெல்லாம் அவர் ஒன்றும் இல்லைன்னு தான் ப்ரூவ் ஆச்சு. என்றாலும் அவர் அன்ப்ரூவ்டு நாட் டெஸ்டட் க்ரௌட் புல்லர். அவர் வந்து கட்சிக்குள்ளே வரும்போதே சிஏ எதிர்ப்புன்னு தான் வந்தார். இஸ்யூ முஸ்லீம் இஷ்யூ. அடுத்தால வக்ஃப் போர்டு இஷ்யூவில் அவர் வந்து அவரும் ஒரு உச்சநீதிமன்றத்தை தட்டியிருக்கிறாரு. அப்போ ஜோசப் விஜயும் முஸ்லீம் ஓட்டுக்கு குறிவைக்கிறாரு, சீமானும் முஸ்லீம் ஓட்டுக்கு குறிவைக்கிறாருன்னு சொல்லும்போது நமக்கு அதான் 90% விழும் என்றாலும் டேக்கன் ஃபார் கிராண்டடாக இருக்காண்டாம். நமக்கு 90% விடக்கூடியவங்களுக்கு ரிவார்ட் பண்ணிடுவோம். அதில் பொருத்தமான ஒரு கேண்டிடேட்டாட்டு ஒரு கவிஞர், வேறு அவங்களுக்கு மற்றையும் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஒரு பார்ட்டி மேன்கிறதை தாண்டி அவங்களுக்கு ஒரு ரசிகர்கள் ஆர்வலர்கள்ங்கிற லெவலில் ஒரு பாப்புலராக இருக்கிறாங்க. லாங் ஸ்டாண்டிங் பார்ட்டி பர்சன்னு முஸ்லீம், அதை ரிவார்ட் பண்ணிட்டார். ஸோ இந்த கிறிஸ்டின் முஸ்லீம் கேண்டிடேட்ஸ் ரிவார்ட் பண்ணுறதுல சீமான் ஃபேக்டரையும் விஜய் ஃபேக்டரையும் ஒன்று முள்ளனு துரத்திக்கு போடலை. ஓகே, வில்சன் ஒரு பக்கம், சல்மா ஒரு பக்கம், அதில் சான்ஸ் எடுக்காண்டான்னு பார்க்குறாரு. சிவலிங்கம் ஃபேக்டரை இன்னொரு வித்தியாசமான ஃபேக்டராக பார்க்குறேன். சேலத்தில் ஒரு தொகுதி தான், பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன். அவருக்கு எல்லா ஜாதி மக்களும் அவர் மேலே ஒரு பரிவாக இருப்பாங்க. எங்கள் ஒரு ஐயா டென்னிஸ் மாதிரி வந்து அமைதியானவர், அந்த எண்ணத்தில் அவர் மட்டும்தான் தப்பி பிழைச்சார். அவர் மாவட்ட செயலாளராக இருக்கிறார். அவரை மந்திரி ஆக்கியிருக்காங்க ஒரு மாவட்ட செயலாளரை. செல்வ கணபதி என் நண்பர், பெரிய ஆர்கனைசர், அதிமுகவில் இருந்து வந்தவர். அதிமுகவிலே அவரால் பல வன்னியர் அல்லாதவர்களை வந்து வளர்த்து விட்டுருக்கிறாரு. அது அந்த சேலத்து பகுதியே சொல்லுவாங்க, அந்த மக்களே சொல்லுவாங்க. அவர் ஒரு மாவட்ட செயலாளர், எம்பியாக இருக்கிறார், மக்களவை உறுப்பினராக இருக்கிறார். சிவலிங்கம் உடையார் சமூகம், இவர் வந்து சேலத்தில் ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கார். இவரையும் ராஜ்யசபான்னு எம்பவர் பண்ணிட்டாங்க. ஒரு ராஜ்யசபா, ஒரு லோக்சபா, ஒரு மந்திரின்னு 3 மாவட்ட செயலாளர்களையும் எம்பவர் பண்ணுறாங்கன்னா சேலம் ஒரு டஃப்பான ஏரியா, அதை வந்து நாம் எதிர்கொள்ளணும்னு பார்க்குறாரு. இன்னொன்று, சிறிய எண்ணிக்கை ஜாதியான உடையார் சமூகத்தை சேர்ந்த சிவலிங்கத்துக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறதுக்கு இதான் ரொம்ப நுணுக்கமாக ஸ்டாலினுக்கு அணுகுமுறை. மோடி பிரதமராக ஓட்டு போட்ட சிறிய எண்ணிக்கை ஜாதிகள், வன்னியர் அல்லாத, கொங்கு வேளாளர் அல்லாத சிறிய எண்ணிக்கை ஜாதிகள், இதை அது சார்பாக ஒரு உடையாரை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறாரு. அந்த சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் ஸ்டாலின் முதல்வர்னு, ஒரு காஸ்ட் நியூட்ரல் ஸ்டாலின் முதல்வர்னு வாக்களிப்பாங்கங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஸ்டாலினுக்கு இருக்குது. ஏற்கனவே இந்த மாதிரி கலைஞருக்கும் அந்த மோடிக்கு விழுந்த ஓட்டு கலைஞருக்கும் வந்திருக்குது. ஸோ அந்த வகையில் நாம் இந்த தரப்பு மக்களையும் ரெப்ரசன்ட் பண்ணிவிடுவோம். மோடிக்கு பிரதமர்னு ஓட்டு போட்ட சிறிய எண்ணிக்கை சமூகங்கள் ஸ்டாலின் முதல்வர்னு வருவாங்க, அதையும் அங்கீகரிக்கக்கூடிய வகையில் ஒரு உடையார் சமூகத்தை சேர்ந்த சிவலிங்கத்துக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப வெல் தாட் அவுட் ஸ்ட்ராட்டஜி, ரொம்ப சிறப்பாக செய்திருக்கிறாரு. அதிருப்தி இருக்க தான் செய்யும், பல தரப்புலையும் எதிர்பார்த்தவங்க மத்தியில் அதிருப்தி இருக்க தான் செய்யும். வைகோவே மீண்டும் எதிர்பார்ப்பதாக கூட தகவல்கள்லாம் வந்துச்சு சார். நான் கூட வைகோவுக்கு சாதகமாக தானே பேசினேன், கொஞ்சம் கொடுத்துடணும். ஏன்னா வைகோ அண்ணன் ஒரு கௌரவமாக மீண்டும் ராஜ்யசபா வரணுங்கிற ஆசை என்பவர்களுக்கு இருந்து அதை நாம் சன் தொலைக்காட்சி பேட்டிலையும் பேசினேன், புதிய தலைமுறை பேட்டிலையும் பேசியிருந்தேன். பட் திமுகவுக்கு ஆதரவு, திராவிட இயக்கத்துக்கு ஆதரவுங்கிறதுல துரை வைகோ வந்து ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டாரு. ஒரு வேளையில் சீட் ஷேரிங்கில் கொஞ்சம் முன்ன
ஏதாவது ஸ்டாலின் இதெல்லாம் பார்த்து அலாட் பண்ணுவாருங்கிற எண்ண ஓட்டங்கள் வரலாம். அது சட்டமன்றத்தில் பொறுத்திருந்தான் பார்க்கணும். எனிவே அதில் அவங்க எதிர்பார்ப்பு இருந்தது. பட்டு கொடுக்கலனாலும் அதற்காக நாங்கள் வருத்தப்பட போகிறதில்லைங்கிறத அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்டாலின் கம்ஃபர்டபுள் பொசிஷனில் 4 ராஜ்யசபா ஒரு லீடருக்கு கொடுத்துட்டு 3 அவர் கட்சியில் போட்டிருக்காரு. 3 போட்டதுலேயுமே நுணுக்கமான அரசியல் நகர்வுகள் இருக்குது. குறிப்பாக சிவலிங்கத்தை போட்டதில் சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் மோடிக்கு வாக்களித்தவங்க சட்டமன்றம் வந்தால் ஸ்டாலினுக்கு வாக்களிப்பாங்கங்கிற அந்த ஒரு கடந்த கால 2014-16 அதோட புள்ளி விவரங்கள் படி ஸ்டாலின் அதை பண்ணியிருக்கிறாரு. ஸ்டாலினோட இந்த அணுகுமுறை தான் அவரை இந்தியா டுடே கருத்து கணிப்பு 55% போவார், குமுதரை போன்ற கருத்து கணிப்பு 55% போவார்லாம் சொல்ல வைக்கிறது. காரணம், ஒரு மாஸ் லீடராட்டு அனைத்து தரப்புக்கும் பொதுவான ஒரு தலைவராக அவர் பயணிக்கிறது தான் முக்கிய காரணம். ஓகே. அண்ட் இப்போ கமலஹாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்னவா இருக்கும் இந்த தேர்தலில் அப்படிங்கிறது இருக்குல்ல சார். இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் இப்போ ராஜ்யசபா சீட் கொடுத்துட்டாங்க. இது 2026 தேர்தலில் கமலஹாசன் அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்னவா இருக்கும் அப்படின்றது, அவரை நம்பி அவர் கூட பயணிக்கக்கூடியவங்களுக்கு சட்டமன்ற இடத்துல அவர் என்ஷூர் பண்ணிடுவார். அன்னைக்கு தக் லைஃப் ஆடியோ லேஞ்சில் கமல்ஹாசன் இதைத்தான் பேசினார். நான் எனக்காக கட்சி ஆரம்பிக்கலை, என்னை நம்பி இருக்கவங்களுக்கு, என்னை நம்பி வந்தவங்களுக்காக கட்சி ஆரம்பிக்கிறேங்கிறத சொன்னார். அது மட்டும் இல்லை, அதில் இன்னொன்று இண்டிகேட் பண்ணார். சிம்புவுக்கு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருந்தது. நானே ஆச்சரியப்பட்டேன், அவ்வளோக்குள்ள ஒரு ரசிகர் ஆரவாரம். அப்போ கமல்ஹாசன் அதை பெருந்தன்மையாக பாராட்டி நீயும் உன்னோட இந்த ரசிகர் கூட்டத்தை இவங்களுக்காக அரசியல் படுத்துங்கிறத சொன்னார். எனக்கு அதில் ஒரு சின்ன பொறி தட்டிச்சு. பட் அதற்குள்ள சூழல் வராதுன்னு தான் கருதுகிறேன். ஏன்னா அலைக்கு பயந்து கடலில் குளிக்க வராதவன் என்றைக்குமே வரமாட்டான். மக்களவைத் தேர்தலில் அலை அடிக்கும், கடலில் இறங்கி நீச்சல் அடிக்க முடியாது, மூழ்கிறோன்னு நினைக்கிறவன் என்றைக்குமே வரமாட்டான். ஏதாவது ஒன்று சொல்லி அலைக்கு பயந்தவன் கடலுக்குள்ளே வரமாட்டான். அப்படி தான் நான் விஜயை பார்க்குறேன். 214 போட்டு அவர் கண்டெஸ்ட் பண்ணுவார் நான் நினைக்கல. ஒரு வேளையில் அப்படி விஜய் கண்டெஸ்ட் பண்ணிட்டாருன்னா அவரை எதிர்த்து உதயண்ணா கேண்டிடேட்டாட்டு சிம்பு கூட அங்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உதயண்ணா நான் கேண்டிடேட்டாவே சொல்கிறீங்களா? வாய்ப்பு இருக்குது. நான் உதயண்ணா நான் சொல்லலை. என்னை பொறுத்தவரை ஸ்டாலின் அலோன் கான் டூ அண்ட் அன்டூ திங்ஸ் இன் டிஎம்கே, ஹி அலோன் காலிங் ஷார்ட்ஸ் இன் டிஎம்கே. இந்த ராஜ்யசபாவும் 4ஐயும் ஸ்டாலின் தான் பண்ணார். அந்த இடத்துக்குள்ளே ஸ்டாலினுக்கு நிழல் டெலிகேட்டட் பவர் தான் உதயநிதி ஸ்டாலினுக்கு நிழலை கூட நெருங்க முடியாதுன்னு நினச்ச விஜய் தரப்பு தான் களத்தில் இல்லாத உதயநிதி ஸ்டாலின் விஜய்னி கற்பனை அரசியல், கற்பனை இது எல்லாமே அவங்க கற்பனை கோஷ்டிகள். ஒருவேளை நிஜத்துக்குள்ளே வந்தாங்கன்னா தேவையில்லாமல் உதயநிதி ஸ்டாலினை இழுத்து வன்மத்தையும் காழ்ப்புணர்ச்சியும் காட்டினதுக்கு பதிலடியாக சிம்புவோ கூட விஜய்க்கு எதிரான வெற்றி வேட்பாளராக களத்துக்குள்ளே வரதுக்கான வாய்ப்பும் உண்டு. அதோட இல்லை சார், பிரபலங்கள்னு வரும்போது எல்லாருமே ஃபஸ்ட்டு மேடையில் அவங்களுக்கு ஆதரவாக பேசணும், வாக்களிக்கிறதுக்காக மக்களை கவரணும் அப்படின்னு தான் கூட்டிகிட்டு வருவாங்க. நீங்கள் எடுத்த உடனே வேட்பாளர்னு சொல்கிறீங்களே, அதுதானே இங்கே சுவாரஸ்யமாக இருக்குது. அதாவது அந்த அளவுக்கு தேவையில்லாமல் ஸ்டாலினுக்கு நிழலாக டெலிகேட்டட் பவராக இருந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு மேலே வன்மத்தையும் காழ்ப்புணர்ச்சியும் ஜான் ஆரோக்கியசாமி ஒருத்தருக்கு 12 கோடி கொடுத்து காட்டிட்டாங்க விஜய் தரப்பு. ஓகே, ஆனால் நீங்கள் அரசியல் இங்கே பண்ணுறது ஸ்டாலின் தான். ஹீஸ் த பாஸ் இன் டிஎம்கே. அது இப்போ எல்லாத்துலேயுமே நமக்கு வெளிப்படையாக தெரியுது. பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அதற்கு ஒரு பதிலடி கொடுக்கக்கூடிய அவசியம் இருக்காது. களத்துக்குள்ளே வந்தால் தானே அந்த அவசியம் இருக்கும். வந்தால் ஒரு வேளையில் இன்றைக்கி ராஜ்யசபா சீட் அங்கே வாங்கக்கூடிய கமல்ஹாசனே அதை இண்டிகேட் பண்ணுறாங்கன்னா உள்ளுக்குள்ளே அவங்க நெசசரி தேவைப்பட்டால் தானே பண்ணுறா சிம்பை விட்டு விஜயை தோற்கடிச்சிக்கலான்னு கூட அவங்க நினைக்கலாம். ஏன்னா அந்த இதில் ஒரு கிரேக தெரிஞ்சது. பட் உறுதியாக ராஜ்யசபா உறுப்பினர் கமல்ஹாசன் தமிழ்நாடு ஃபுல்லாக 214 தொகுதியிலும் பிரச்சாரம் பண்ணுவார். அவர் கட்சிக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கு சட்டமன்ற இடங்கள் போட்டியிட அளிக்கப்பட்டு நான் நம்புகிறேன். அதையும் உறுதியாக அவங்க நிற்பாங்க. அதுவும் அவரை சார்ந்தவங்க சட்டமன்றத்துக்கு நுழையதுக்கும் அவர் அடுத்த கட்டம் ஸ்டாலின்ட்ட நெகோஷியேட் பண்ணி அதையும் பொருத்தமான தொகுதிகளை வாங்குவார்னு கருதுகிறேன். ஓகே. அண்ட் அதிமுக சைடில் வேட்பாளர்களாக யார் அறிவிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார். ஏன்னா 2 சீட்ஸ் இருக்குது. இப்போ ஒன்று கூட்டணியிலேருந்து அன்புமணி அவர்கள் கொடுத்துருந்தாங்க முன்பு. ஆனால் இப்போ அவங்களும் கூட்டணி இல்லை அப்படின்னும் போது பாஜகவில் இருக்க யாருக்காவது அது கொடுக்கப்படுமா அந்த ஒரு சீட் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை ரெண்டுமே அதிமுகவே எடுத்துப்பாங்களா? அதிமுகவே 2 எடுக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஏன்னா பாஜகவிலேருந்து அந்த ஒரு கிளைம் யாரும் வைக்காத போது இறங்கி கொண்டு கொடுத்தா அது அண்ணாமலை மிகப்பெரிய சக்தி. அந்த 11.4% வாக்கில்
அண்ணாமலை இல்லைன்னா அது 11.4 வராது, ஒரு 5.5% தான் வரும். மீதி கிடைச்ச வாக்கெல்லாம் அண்ணாமலை சொந்தக்காரர்னு அண்ணாமலையை மிகப்பெரிய சக்தியாட்டு அக்செப்ட் பண்ணதாட்ட அர்த்தம். அதை பாஜகவில் உள்ளவங்களே அதை தாங்க மாட்டாங்க, பொறுக்க மாட்டாங்க. 11.4 கொண்டு வந்தது அண்ணாமலை தான் தமிழக பாஜகவின் முகம். அவர் அந்த 11.4க்கும் உரிய சீட்டு வாங்கலைன்னா அந்த ஓட்டுகள் வந்து இந்து நாடார்கள்லாம் சீமான் பக்கம் போயிடுவாங்க. தேவேந்திரகுல வேளாளர்கள்லாம் மக்களவையில் ஐஎம் நரேந்திரர் யுஆர் தேவேந்திரன்னு அந்த காஸ்ட்டை குளோரிஃபை பண்ணி எடுத்த மோடி மக்களவையில் எடுத்த வாக்குகள்லாம் சட்டமன்றத்தில் பள்ளர்களே பாண்டியர்கள், நாயக்கர் ஆட்சி வந்ததும் பள்ளர்களோட நிலங்கள் பறிக்கப்பட்டது, ஆண்ட மரபினர் வந்து விவசாய சமுதாயமாட்டு அவங்க சப்ரஸ் பண்ணப்பட்டாங்கன்னு சீமான் பேசுகிறதுக்கு, அவங்கள குளோரிஃபை பண்ணுறதுக்கு மக்களவையில் தேவேந்திரகுல வேளாளருங்கிற பேர் மாற்றம் பண்ணி கொடுத்த மோடிக்கு போட்டவங்க சட்டமன்றத்தில் வந்து சீமானுக்கு போடுவாங்கங்கிற ஒரு கருத்து இருக்குது. அதே மாதிரி வட தமிழகத்தில் நான் வன்னியர் மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் ட்ரைனி இந்து காஸ்ட் அவங்கெல்லாம் மோடிக்கு போட்டவங்க சட்டமன்றத்தில் ஸ்டாலினுக்கு போடுவாங்கங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. அதனால தான் சிவலிங்கம் போன்ற உடையார் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் ராஜ்யசபா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தடுக்கணும்னா 11.4% வாக்குக்குரிய சீட்டுகளை பெற்றாகணும். எண்ணம் பெருசு எண்ணிக்கை பெருசு இல்லைன்னு சொன்னால் எண்ணிக்கையும் டிரான்ஸ்ஃபராவுடைய ஓட்டின் எண்ணிக்கையும் போயிடும். டிரான்ஸ்ஃபராவுடைய ஓட்டின் எண்ணிக்கையும் எங்களுக்கு என்ன இருக்குது, ஆனால் எண்ணிக்கையும் நாங்கள் சீமானுக்கு கொடுத்துட்றோம், இந்த நாடார்கள்லாம் சீமானுக்கு கொடுத்துட்றோம். தேவேந்திரகுல வேளாளர்லாம் மோடி எங்களை பிரதமர் மதிச்சாருன்னா தமிழ்நாட்டில் சிஎம் கேண்டிடேட்டில் பள்ளர்களே பாண்டியர்கள்னு எங்கள் சகோதரன் சீமான் தான் மதிக்கிறாருன்னு அவங்க எண்ணம் இருக்கும், ஆனால் எண்ணிக்கையை சீமான் கையில் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் வடபுலத்திலையும் மேற்கு புலத்திலையும் எண்ணிக்கையை அவங்க ஸ்டாலின் கையில் கொடுத்துருவாங்க. மோடியும் கலைஞரும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள், கலைஞர் மகனுக்கே நாங்கள் போடுவோன்னு போட்டுருவாங்க. ஸோ இந்த இடத்துக்குள்ளே பாஜகவுக்கு தேவை 11.4% வாக்குக்குரிய இடங்களை பெறுறது தான். அண்ணாமலையும் அதில் தான் குறியாக இருப்பாரே தவிர ராஜ்யசபாக்காக அவரும் போக போகிறதில்ல, அவருக்காக யாரும் கேட்க போகிறதும் இல்லை. எனவே அதிமுக ரெண்டு இடங்களையும் அவங்களே போடுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you.